நம் உயிரினும் மேலான தமிழ். ஆக்கம் இளைய பாஸ்கர். அன்பு உள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் தமிழ் முரசு யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம். இன்று உலக தாய்மொழிகள் தினம். குழந்தைக்கு அதன் தாய் கற்றுத்தரும் முதல் மொழியே தாய்மொழி. நம் தாய்மொழியாகிய தமிழ்மொழி மிகவும் தொன்மையானது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி. மொழி ஒன்றே பிற உயிரினங்களிலிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுகிறது. மனிதன் அவரவர் தாய்மொழியிலேயே தன்னுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் அழகு, அதுதான் சிறப்பு. மொழி என்பது கருத்து பரிமாற்றத்திற்கு பேருதவியாக இருக்கக்கூடிய அற்புத சாதனம். தாய்மொழி பற்று என்பது உயிரோடும் உணர்வோடும் ஒன்று கலந்தது. தாய்மொழியாம் நம் தமிழ்மொழி நம்மை பெற்ற தாய்க்கு சமமானது. நம் முன்னோர்கள் தாய்மொழியாம் நம் தமிழ்மொழியை சங்கம் அமைத்து வளர்த்தனர். அகத்தியரும் அவருடைய மாணாக்கருமான தொல்காப்பியரும் தாய்மொழி பற்றுடன் இலக்கணம் வகுத்து தந்தனர். அன்பு, அறம், வீரம், காதல், நற்பண்புகள், நன்மை, தீமைகள் என்று எடுத்துரைக்கக்கூடிய பல வாழ்வியல் முறைகள் சங்க இலக்கியங்களில் விரிந்து காணப்படுகிறது. திருவள்ளுவர், ஔவையார், மாசாத்தியார், கபிலர், தொல்காப்பியர், மாமூலனார், கம்பர், பாரதியார், பாரதிதாசன் போன்றவர்களைத் தொடர்ந்து இன்றளவும் தமிழ் பற்றோடும் தமிழ் உணர்வோடும் கவிஞர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தமிழுக்கும் தமிழருக்கும் அவமதிப்பு ஏற்பட்டால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சுய தன்மானத்தோடு சிங்கம் போல் கர்ஜித்து வெகுண்டு எழ வேண்டும். தமிழ் மொழியின் கல்வி, இலக்கியம், கலாச்சாரம், பண்பாடுகளை பொக்கிஷம் போல் காத்து நம் எதிர்கால சந்ததியினரிடம் நாம் ஒப்படைப்பது நம் தலையாய கடமை. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தமிழ் மொழி உரிமைகளுக்காக போராடி உயிர் நீத்த தியாகிகளுக்கு இந்த தினத்தில் அஞ்சலி செலுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் பல காலகட்டங்களில் இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. 1937ஆம் ஆண்டில் தொடங்கி 1938ஆம் ஆண்டு பள்ளிக்கூடங்களில் இந்தி கற்பிப்பதற்காக ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த போராட்டத்தின் போதுதான் நடராஜன், காளிமுத்து ஆகிய இருவரும் சிறையிலேயே உயிர் இழந்தனர். முடிவில் 1950இல் இந்த ஆணை விலக்கிக் கொள்ளப்பட்டது. உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்து மறைந்த உன்னத தியாகிகள் நம் நாட்டில் பலர் இருக்கின்றார்கள். நாடும் மொழியும் நம் இரு கண்கள் என்பதை எப்போதும் நினைவில் கொள்வோம். தாயின் கருவிலேயே உருவான தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் யாராலும் எந்த காலத்திலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. அப்படி அசைத்து பார்க்க நினைத்தால், பார்க்க நினைப்பவர்கள் அவர்கள் தாய்மொழி பற்று இல்லாத மனித மிருகங்களாகத்தான் இருக்க முடியும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்ற பாரதியின் பொன்மொழிக்கேற்ப இறைவனுக்கே பிடித்த தாய்மொழியாம் நம் தமிழ்மொழியை உயிரினும் மேலாக நேசிப்போம், உயிரினும் மேலாக பாதுகாப்போம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வெல்க தமிழ்.